ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபவினியர்களே வணக்கம். இன்றைய தேதி 12/4/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி சப்தமி திதி. சப்தமி பகல் 1:24 வரை இருக்கிறது. பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம். காலை 9:54 வரை இருக்கிறது. முழுவதும் சித்த யோகம். சப்தமி இருக்கிறதுனால பல சுபகாரியங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். பானு சப்தமி, கமல சப்தமி, அதே மாதிரி சந்தான சப்தமி. அதனால் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாள் சிறப்பு விரதம் இருந்து தாம்பத்தியம் இருப்பதால் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, காலை 7 to 9 குளிகை, 3 to 4:30 யமகண்டம். இன்றைய நாள் நல்ல தினமே. அனைத்து விஷயங்களும் செய்துக்கலாம். சப்தமி சிறப்பு விரதம் இருப்பது நன்று. அதே மாதிரி அம்மனுக்கு மாலையில் விளக்கு வைத்து பூஜை செய்வதால் சங்கடங்கள் நிவர்த்தியாகும். பொருளாதார சேர்க்கை ஏற்படும். மகாலட்சுமி அருட்கடாட்சம் கிட்டும். ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேசராசினியர்களே, திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். கணவன் மண் அந்யோன்யம் பரவாயில்லை. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நிலபலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யோகமான தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசினியர்களே, வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். கணவன் மண் அந்யோன்யம் நன்றாக உள்ளது. மனசை விட்டு பேசுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குழந்தைகளால் ஆதாயமான நிலைமைகள் ஏற்படும். தாய் தந்தை ஆரோக்கியமும் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடல் அசதி தூக்கமின்மை ஏற்படலாம். ராசிகள் சந்திரபாகம். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த கடகராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். மருத்துவ செலவு ஏற்படலாம். பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. சுப செலவும் வீண் செலவும் ரெண்டும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள். வெற்றியும் காணுவீர்கள். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவது நலம். பிறருடைய விஷயத்தில் தலையிடும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவை. கடிவாளம் போட்டுக்கொண்டு பேசுவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். பொருட்கள் வாங்கும் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். மருத்துவ செலவு ஏற்படலாம். வெளி உலகத்தில் பழகும்போது சற்று கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் யோகத்தையே கொடுக்கும். தாய் வழி உறவினரினால் அனுசரணை ஆதரவுகள் பெருகும். உங்கள் வேண்டிய வசதிகள் ஒத்தாசைகள் செய்து கொடுப்பார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் தொடர்ந்து கவனம் தேவை. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். பொருட்கள் வாங்கும் விஷயத்தின் கவனம் தேவை. கணவன் மனைவி பேசிக்கொள்வது எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் 7 அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மனைவிக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்பீர்கள். வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. வீட்டு பொருட்கள் சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அல்ல. சுப செலவும் வீண் செலவும் ரெண்டும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். பணவரவு பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு அனுசரித்து போவது நன்று. கோபம் கொள்ள வேண்டாம். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.